So morning, I just woke up. I'm just going to check my temperature. It's still 38.0. This is 38.7. And they have asked me to do a corona test, which I'm going to do it at 11 today. இந்த மாதிரி டைட்டாக கட்டினா வந்து தலைவலி போய்டும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நாள் காலையிலேருந்து ஃபுல்லாக தலைவலி வந்துட்டே இருக்குது. இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். சைடில் அம்மாட்ட பேசினேன், மஞ்சத்தூள் போட்டு வேது பிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பண்ணி ட்ரை தட்டு போடலாம், கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு. அது வந்து நோஸை கிளியர் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. கிளியர் பண்ணான்னு பார்ப்போம். கொஞ்சம் பெட்டராக இருக்குது, பட் இன்னும் பண்ண போகிறேன். 9th June morning 4 o'clock. Yesterday I was having fever, which was like high fever, 38.3 to 38.7. I had some antibiotics and then I had some paracetamol, but the temperature wouldn't come down. ஃபஸ்ட்டு சிம்டம் செக்கருக்குன்னு வந்து நேஷ்னல் ஹெல்த் சர்வீசஸில் ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே போய் சிம்டம் செக் பண்ணலாம். ஸோ அங்கே தான் போய் செக் பண்ணேன். ஸோ எல்லா சிம்டம்ஸையும் போட்டு அது எல்லாம் ஒரு கொஷினர் மாதிரி இருந்தது. அதை ஆன்சர் பண்ணால் அவங்க வந்து 111 கால் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ NHS ஹெல்ப்லைன் ஃபார் கொரோனா, அதுக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இப்போ கால் பண்ண போகிறேன். NHS 111. If you're calling from England, please press 1. Or if you're calling from Scotland, please press 2. First, we need to find out your location. Please say the name of the... கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் வந்து சைனஸாக இருக்கலாம், சைனசைட்டிஸாக இருக்கலாம்னு சொன்னாங்க. நாளைக்கு குள்ளார வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ட்ரைவ்இன் போய் செக் பண்ணலாம், இல்லைனா அவங்கள வந்து டெஸ்டிங் கிட் அனுப்ப சொல்லலாம். டெஸ்டிங் கிட் ரொம்ப லேட் ஆகுது. ட்ரைவ்இன் டெஸ்ட் வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து இது பாசிட்டிவாக நெகட்டிவாக அது ஃபஸ்ட்டு தெரியணும்ல. ஸோ இது வந்து ஆன்லைனில் போய் வந்து COVID-19 டெஸ்டிங் சென்டர்ஸ் இருக்குது, இல்லைன்னா ட்ரைவ்இன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேரை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணி டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை எடுத்துகிட்டு போய் இந்த சைட்டில் போட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். நீங்கள் அங்கே போகும்போது ஒரு க்ளவ்வு, அப்புறம் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட், அப்புறம் வந்து ஒரு சிசர் மெயினாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்வாபை வந்து கட் பண்ண சொல்கிறாங்க. அது கொஞ்சம் மாதிரி கட் பண்ணாலும் அது தப்பாக போய்டும். ஏன்னா கரெக்டாக அந்த பாட்டிலுக்குள்ளார அது ஃபிட் ஆகணும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து அந்த உள்ளார இருக்க தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தண்ணி அங்கேயே இருக்கணும். அப்புறமா ஸ்வாப் எடுக்கும்போது அந்த வாய்க்குள்ளார இருக்க அந்த டான்சிலைட்டிஸ் இருக்குல்ல, அதில் வந்து 10 செகண்ட் வைக்க சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை ஒமட்டிகிட்டே இருக்குது. அதை வந்து லைட்டாக தடவி ஒரு டைம் கான்ஃபிடன்ஸ் இல்லைனா இன்னொரு டைம் பண்ணிவிடுங்க. 10 செகண்ட் 15 செகண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா மூக்கில் நல்லா உள்ளார உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன் வரும். அது வரைக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு மூக்கிலேருந்து எடுத்துட்டு உள்ளார போட்டுட்டு ஒரு சிசரால் கரெக்டாக அந்த மூடி வர கட் அப் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பாட்டில் மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்குள்ளார வந்து ஒரு இது அப்சர்வன்ட் பேப்பர் வச்சுருக்காங்க. அந்த பேப்பரை உள்ளார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஜிப்லாக்கை போட்டுட்டு ஜிப்லாக் மேலே திருப்பி வந்து இன்னொரு மெயின் கவர் இருக்கும், அதை போட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பி ஒட்டணும். அப்புறம் வந்து ஒரு கவர் இருக்கும், அந்த கவர்லேயும் ஒன்று ஒட்டணும். ஸோ 3 இடத்துல வந்து நம்ம அந்த கோடு இருக்கிற ஸ்டிக்கர் ஒட்டணும். சரியா? அவ்வளோதான். இதை பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு கொடுத்துட்டு ஓடி வந்துடுங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ் சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடியே வந்துடுது ரிசல்ட்டு. Time 8 minutes 23 seconds. Distance 1 kilometer. Pace 8 minutes 22 seconds per kilometer. Split pace 8 minutes 23 seconds per kilometer. ஃபைனலாக ஓடி வந்தாச்சு. ஓ மை காட், நரம்பெல்லாம் புடைக்க ஆரம்பிச்சிச்சு. அஸ்தலா வெஸ்தலா பேபி, ஐம் பேக். Hi
ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹெட்லெஸ் சிக்கன். இன்னைக்கு வந்து நான் திருப்பி வந்து 5am கிளப் பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கேன். எக்ஸ்கியூசஸ் நீங்கள். ஆமாம், போன வாரம் வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ஜுரம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து COVID-19 செல்ஃப் டெஸ்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். போன வாரம் வந்து ஒரு பீதி கிளப்பின வாரம், ரொம்ப பயம் இருந்தது, ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, எல்லாம் இருந்துட்டு ஃபைனலாக வந்து டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ இதை பற்றி நான் நிறைய பேச போகிறேன். ஸோ இதெல்லாம் நடந்தோம். ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு சிஸ்டத்தில் 5 o'clock ஏந்திருக்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க, பாடி கிளாக்கு அப்படியே கிளிக் ஆகிடுச்சு. நல்ல ஜுரம் இருக்கும் போதோ 5 o'clock ஏஞ்சிடுவேன். ஏஞ்சிட்டு பெட்லேயே படுத்திருப்பேன். அதுதான் நடந்ததே தவிர ஒரு நாள் கூட வந்து 5 o'clock தாண்டி தூங்குறது நடக்கலை. ஸோ ஹேபிட் நான் ஒன்று ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போது 22 days கண்டினியூஸாக நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஹேபிட் ஆகிடும்னு சொன்னாங்களே, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அது நடக்குது. ஸோ 5 o'clock கிளப்பு இன்னும் கண்டினியூ ஆகும். ஸோ லாஸ்ட் வீக் நான் மிஸ் பண்ணதுனால நான் இன்னொரு வீக்கு கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த வீக்கில் வந்து புது சேலஞ்ச் என்னென்னா, நான் சுகர் சாப்பிட போகிறதில்ல. சுகரும் சரி, காப்ஸ் இது ரெண்டையும் கட் பண்ணலான்னு பார்க்குறேன். கட் பண்ணால் யாராச்சும் நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட வந்து இப்போ இன்னைக்கு நம்ம போடுறோன்னு வைங்க, இன்னைக்கு ஈவினிங்குள்ளார உங்களோட வெயிட்டை அனுப்பிவிடுங்க. அடுத்த டியூஸ்டே அன்னைக்கு நான் வந்து இந்த 5am கிளப்போட ரிசல்ட்ஸ் போடும்போது உங்கள் ரிசல்ட்ஸையும் நான் சேர்த்து போடுவேன். ஸோ யார் நீங்கள் சேர்றீங்களோ சொல்லுங்கள். அடுத்த வாரம் நம்ம எல்லாருமே என்ன வெயிட்டில் இருக்கோன்னு பார்ப்போம். சரி காய்ஸ், ஸோ இன்னைக்கு மார்னிங் அதான் இவ்வளோ தான் முடிஞ்சுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இப்போ வந்து காலையில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. 8 o'clock ஆச்சு. என் பையனை ட்ராப் பண்ண போயிட்டுருக்கேன். போயிட்டு வந்து திருப்பி பார்ப்போம். ஹாவ் அ கிரேட் டே. See you soon. I've been down so long that my mind can't get no rest. No, I've been down so long that my mind can't get no rest. No, this ain't easy, darling, 'cause the devil's on my trail. I've been running so long that my feet don't work no more. So guys, whatever happens, the challenge continues. So அது கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் 1 week. And again, have a great day. Keep smiling. Be happy. It ain't easy, darling.